ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்தியன் பேங்க்கு ரிப்போர்ட் பண்ணுற வேகன்சி ரியலாக ஃபேக்கானு தெரியல. இது என்னுடைய சோர்ஸ் மூலிமா சொல்கிறேன். ஆர்டிஐ வந்ததுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன அடுத்த நாளே நமக்கு ஆர்டிஐ கிடச்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் பேங்க் 350 வேகன்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நெக்ஸ்ட் டேவே நமக்கு ஆர்டிஐ கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஆர்டிஐ படி அந்த நியூஸ் உண்மை தான். 350 வேகன்சிஸ் தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக 6500 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது சங்கல்ப் எஜுகேஷன் சேனலில் கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணாலே இதுதான். ஆனால் நீங்கள் ஒரு டிஎன் பேங்கர்ஸ் ஃபாலோவராக இருந்திருந்தால் டிசம்பரில் 21 நான் கட் ஆஃபுக்கு ஏன் நான் இந்த கட் ஆஃப் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் 6500 வேகன்சி தான் ரிசல்ட் வர்றப்போ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் கட் ஆஃப் மேக் பண்ணுறேன். மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான காரணம் அதுதான் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. கரெக்டாக இப்போ 6500 வேகன்சி தான் வந்திருக்கு. இது என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது எதுக்காகன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்காக. முன்னாடியே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? முன்ன மாதிரியெல்லாம் 40 நாள் 50 நாள் டைம் கொடுக்கறதில்ல. வெறும் 10 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. அதுவும் ரேரு. 5 நாள் 8 நாள் 7 நாள் இப்படி இன்டர்வியூ டைம் கொடுக்கும்போது நீங்கள் போய் ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போய் ஸ்டே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டால் உங்களுக்கு 3 டேஸ் தான் உங்கள் கையில் கிடைக்கும் சம்டைம்ஸ். இப்போ நடந்த இந்தியன் பேங்க் இன்டர்வியூவில் அப்படி தான் நடந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? போட்டாங்க 4 நாள் இன்டர்வியூனாங்க, போனீங்க வந்தீங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ண முடிச்சு? ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வார்னிங் கொடுக்குறது. இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்களா, நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டோன்ட் கேர் அபவுட் ஃபெயிலியர்ஸ். இவ்வளோ மார்க் எடுத்துருந்தா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூ படிக்கணும். அது என்னன்றது நான் 2 ஷிஃப்ட்டுக்கும் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கோம். ஆப்டி வித் ஏகே சேனலில் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் ஷிஃப்ட் வைஸாக நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நியூஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் பேங்க்கில் 350 வேகன்சிஸ் ஆட் ஆனது உண்மையான நியூஸ். புரிஞ்சுதுங்களா? அண்ட் 6500 வேகன்சிஸு நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம குட் அட்டெம்ப்ட் போகலாம். குட் அட்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப இல்லை, கொஞ்சம் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு நான் ஈஸின்னு சொல்ல வரல, உங்களை கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தா ஆப்டியும் இங்கிலீஷும் டஃப்பாக இருந்ததா நிறைய பேருடைய ரிவ்யூ அனாலிசிஸ் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு வந்த ஃபீட்பேக்கின் படி நானும் சும்மா போய் எழுதியிருக்கேன் அந்த எக்ஸாமை. ஸோ அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஆப்டியில் யாரெல்லாம் கேஷ்லெட் போட்டாங்களோ அவங்களுக்கு அட்டெம்ப்ட் அதிகமாக இருக்கும். கேஷ்லெட்டும் அந்த ஒரு 1 மார்க் டி இருந்துச்சு. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு செகண்ட் ஷிஃப்ட்டில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை காட்டிலும் செகண்ட் ஷிஃப்ட்டில் கஷ்டமாக தான் இருந்தது. அதுதான் ஒரு ரியாலிட்டி. அப்போ என்ன ஆகும், எப்படி ஆர்ஆர்பி கிளர்க்கில் நடந்துச்சோ ஆர்ஆர்பி பிஓவில் நடந்துச்சோ அதே மாதிரி இங்கே நார்மலைசேஷன் நடக்கும். அதனால் இந்த ஷிஃப்ட்டில் நான் ஒரு மார்க் சொல்கிறேன், இந்த ஷிஃப்ட்டில் ஒரு மார்க் சொல்கிறேன். அட்டெம்ப்ட் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் மார்க்கெல்லாம் சேர்ந்து. இது மினிமம் பாசிபிலிட்டி. அது நான் சொல்கிறதே மினிமம் பாசிபிலிட்டி. அதை விட கம்மியாக கூட போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் யூனியன் பேங்க்கெல்லாம் வேக்கன்சி ஆட் பண்ணால் நான் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன மார்க் வரலன்னு வருத்தப்படாதீங்க. நான் இப்போ ஏன் இந்த மார்க் சொல்கிறேன் அப்படின்னாக்கல நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகிறதுக்காக தான். ஸோ நான் மார்க்கை சொல்லிடுறேன். இது குட் அட்டெம்ப்டா இந்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது கட் ஆஃப் 62 +or-3ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லும்போது அப்போ 65 வரையும் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது, மொத்தமாக கம்பைன் பண்ணி நார்மலைசேஷன்லாம் முடிச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் இதில் சொல்லும்போது என்ன சொன்னால், இந்தியன் பேங்க்குக்கு என்னோடய கன்சிடரேஷன் ஆவரேஜாக வருஷம் 500 கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 160 வேகன்சி எடுத்து எல்பிஓ கொடுத்துட்டு வெறும் 350 வேகன்சி தான் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க, ஐபிபிஎஸ் பிஓவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா அவங்க இன்னும் கிளர்க் வேகன்சி நமக்கு கொடுக்கல. வெறும் பிஓ வேகன்சி மட்டும் அவசரமாக ரிசல்ட்டு வர்றதுக்காக தோராயமாக அவங்க ஆவரேஜ் வேகன்சி வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். இது மாற்றத்துக்கு உட்பட்டது.
நீங்கள் வேணால் ஏப்ரல் 1 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய டைம் இந்தியன் பேங்க்கு அவங்க ஃபஸ்ட்டு வேகன்சி கடைசி வேகன்சி மாறி இருக்கு. லாஸ்ட் இயருக்கு முன்ன வருஷம் கூட அப்படி தான் ஆச்சு. ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணி பார்ப்போம் வேக்கண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு அவங்க ரிசல்ட்டுக்காக ஒரு வேக்கண்ட் குடுக்கணும், ரிப்போர்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் ஒரு 350 ரிப்போர்ட் பண்ணிக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா, இத ரிப்போர்ட் பண்ணவங்க கண்டிப்பா கிளர்க் வேக்கன்ட்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கிளர்க் வேக்கன்ட் ரிப்போர்ட் பண்ணதுக்கு காரணம், அதுக்கு ரிசல்ட்டுக்கு டேட் இன்னும் அதிகமா இருக்கு. இது உடனே ரிசல்ட் வேணும். ரிசல்ட் இருந்தாலும் ஐபிபிஎஸ் கேட்டிருக்கலாம். ஐபிபிஎஸ் கேட்டதுக்காக அவங்களோட ஆவரேஜ் வேக்கண்ட்டே குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போதைக்கு இத வச்சு தான் நமக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போகுது. நான் என்ன சொன்னேன், 500 வேக்கண்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில ஒரு 150 வேக்கண்ட் கம்மியா இருக்கு. அப்ப அது வந்து ஒரு நமக்கு எப்படியும் ஒரு 150 வேக்கண்ட்னா 150 × 3 போடுங்களேன். எப்படியும் உங்களுக்கு 3, 5 ரேஷியோல தான் எடுக்குறாங்க. 3:5 எந்த ரேஷியோலும் எடுப்பாங்க. ஸோ, எப்படியும் ஒரு 700, ஒரு 600, 500, 500லேருந்து 700 ரேஞ்சில உங்களுக்கு கம்மியாக போறாங்க, இன்டர்வியூக்கு போறவங்க. ஸோ, அது என்ன ஆகும்னா 1 மார்க் 2 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட குறையும். நான் என்ன சொன்னேன், 65 சொன்ன இடத்துல இப்ப 67, 68ன்னு வந்து நிக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த நார்மலைசேஷன் ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா 68 வரையும் நிக்கும். ஆனா, நான் ஷிஃப்ட் வைஸா சொல்லிர்றேன். ஷிஃப்ட் வைஸா சொல்லும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்ப நீங்க செகண்ட் ஷிஃப்ட்டா இருந்தா நீங்க 62லேருந்து 65 வரையும் எடுத்தா உங்களுக்கு ஈஸியா கிளியர் ஆயிடும். உங்களுக்கு 60லேருந்தே நீங்க பாசிபிள் தான். 60லேருந்தே நீங்க பாசிபிள் தான். ஆனா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா கரெக்ட்டா இது கண்டிப்பா இந்த மார்க் நீங்க எடுத்தா கிடைச்சிரும் அப்படின்ற மாரி அடிச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா 62லேருந்து 65 வரையும் செகண்ட் ஷிஃப்ட் ஆஸ்பிரண்டா தான் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆஸ்பிரண்டா தான் 65லேருந்து 68 வரையும் இருந்தா கிடைச்சிரும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் இவங்களுக்கு மார்க் கம்ப் பண்ணி இங்க கொண்டு வருவாங்க. இல்லன்னா இவங்களுக்கு மார்க் பூஸ்ட் அப் பண்ணி இங்க கொண்டு வருவாங்க. இல்லன்னா இவங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்ப நமக்கு கட் ஆஃப் என்ன ஆகும்னா 65, 68. ஒண்ணு 65 கொண்டு வருவாங்க. அப்படி இல்லன்னா 68 கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு மார்க் கூட்டுவாங்க. இவங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அது ஆவரேஜ் எவ்வளோ ஆவரேஜ் மார்க் வருதோ அதெல்லாம். இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவோட சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்டிவ் எல்லாம் சேர்ந்து தான் இது. புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க இந்த அட்டெம்ப்ட் 60 நான் எப்பவுமே நான் சொன்னேன்னா, அதோட 2, 3 மார்க் கம்மியா இருந்தா கூட நீங்க இன்டர்வியூக்கு சேஃப்டி பர்ப்பஸ்க்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நாமளே எதிர்பார்க்காத மாதிரி யூனியன் பேங்கோ, இல்ல கனரா பேங்கோ ஏதோ ஒரு பேங்க் டமால்னு ஒரு வேக்கண்ட்ட போட்டு விட்டானா, அப்படியே கட் ஆஃப் 58 எல்லாம் ஒரு சில காலங்கள்ல கட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் இருந்திருக்கு. 62 போன வருஷம் இருந்த கட் ஆஃப். ஸோ, போன வருஷம் இந்த வேக்கண்ட்டை விட 1000 வேக்கண்ட் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா, போன வருஷம் ஒரே ஷிஃப்ட்டில் தான் வச்சாங்க. இந்த வருஷம் 2 ஷிஃப்ட்டில் வச்சுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க ஆஸ்பிரண்ட்டோட கவுண்ட் இந்த வருஷம் அதிகம். 60,000 பேருக்கு மேலே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. வேக்கண்ட்டும் அதிகமாக இருக்குது. இன்னும் வேக்கண்ட் ரிப்போர்ட் பண்ணலாம். வேக்கண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. ப்ரீவியஸ்க்கு முன்னாடி வருஷம் நடந்த மாதிரி வேக்கண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கட் ஆஃப் இதோட குறையவும் செய்யலாம். இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கவும் செய்யலாம். அது வந்து அந்த நார்மலைசேஷன் பண்ணுறதை பொறுத்து. நான் என்ன சொல்கிறேன், கட் ஆஃப்ன்றது நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். நம்ம அதை வந்து ஒரு எதுக்காகனா ஒரு சேஃப்டி நம்மளோட மன திருப்திக்காக அந்த கட் ஆஃப் சொல்லிக்கலாமே தவிர, இந்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்டாக இருந்தால் 60லேருந்தே நீங்கள் படிங்க. 62லேருந்து 65 இந்த ரேஞ்சில் இருந்தாக்கில் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் அது நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. ஓபிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு 64, 65 இருந்தாக்கில் ஓகே. ஜென்ரலாக இருந்தால் 65 ரேஞ்ச் இருந்தாக்கில் ஓகே. அப்போனா 62 கிடைக்காதுன்னா 62க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாக்டாக இவ்வளோதான் வரும்னு சொல்ல முடியாது. நார்மலைசேஷன்லாம் இருக்குது. இது 60,000 பேர் எழுதின எக்ஸாமில் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது கரெக்டாக. ஆனால் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா என்னால் சொல்ல முடியும். பட் நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறதுனால கட் ஆஃபே இதே வருமானா அதுதான் கிடையாது. மார்க் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதிகமாக சொல்கிறாங்க, அதனால நம்ம பாஸ் பண்ண மாட்டோம், அதனால நான் இன்டர்வியூ படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா உங்க மாதிரி வேலைக்கு போயிடுங்க. இல்லைன்னா ஐடி கம்பெனிக்கு எது மாதிரி கம்பெனி ஓடிடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம சொல்கிறதே பேசிக்காக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். நான் ஆர்ஆர்பி கிளர்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன சொன்னேன், 105 வரையும் வரும். நான் சொல்கிறது ஃபெயிலியர் ஆகி இன்னும் 5 மார்க் ஆட் ஆனாலும் ஆட் ஆயிரும். அப்போ நீங்கள் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் கேவலமான ஆஸ்பிரண்ட் கிடையாது. 105 எடுக்கிறது தான் இந்த எக்ஸாமுக்கான இந்த டிஃபிகல்ட் லெவலுக்கான குட் அட்டம். 105 தான்
எடுத்த பர்ஃபெக்டான ஸ்கோரு அப்படின்னா நீங்கள் 105 இருந்தால் எக்ஸாம் கிளியர் பண்ண கட்டிங்கன்னா இதை விட 5 மார்க் போகவும் செய்யலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட கம்மியாகவும் செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான். நிறைய பேர் நம்ம நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நான் ஒரு சில பேர்கிட்ட நான் நெகட்டிவ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டு இதில் ஒரு 5 மார்க் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். எனக்கு 2 வீக் முன்னாடியே நீங்கள் கொடுத்த ரிவ்யூ வச்சு நான் சொல்லிட்டேன், கெஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் ஏன் அப்டேட் பண்ணலன்னா லாஸ்ட் 2 வீக்கில் யாரெல்லாம் மூச்சு விட கூட உங்களால் முடியல, தூக்கம் வரல, ராத்திரிக்கெல்லாம் தூக்கம் வராமல் நான் அனுப்பிச்சிருக்கேன் இந்த வழியை. ஓகேங்களா? ரிசல்ட் வர்றதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஸ்கோர் கார்டு வந்துருச்சு. ஆர்ஆர்பி பிஓக்கு 2022ல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 12 மார்க் கம்மியாக வந்துச்சு எனக்கு. ஆனால் அது இந்த வருஷம் நடந்த மாதிரி அந்த வருஷமும் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணிட்டேன். நான் கேட்குறவங்களாம் கிளியர் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கிளியர் ஆகுமா ஆகாதா அந்த டவுட்டில் தூக்கம் வராது. ஓகேங்களா? போயிட்டு பாத்ரூமில் உட்காந்தா பாத்ரூம் கூட வராது. அந்த அளவுக்கு என்ன ஆகும், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. ஆனால் நம்ம சொன்ன அந்த குட் அட்டெம்ப்டை வச்சு எத்தனை பேர் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க, நிம்மதியாக இருந்திருப்பீங்க, உங்களோட குழப்பம் தீர்ந்துருக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்பஸ்க்காக இப்போ டிஎன் பேங்கர் சார் சொன்னால் கரெக்டாக நடக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் ஒரு மார்க் சொன்னால் அந்த மார்க் நடக்குன்ற நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், பிபி இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம். ஏன் இதோட 2 மார்க் மிச்சமாக போனதா என்னவா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இந்த மார்க் வரையும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த மார்க் எடுக்கிறவங்க படிக்கணும்ல. இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், ஒரு சேனலில் 73 சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இப்போ அந்த 73 மார்க் சொன்ன சேனலில் நார்த் இந்தியாவில் நிறைய 73க்கு மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 73 மார்க்கு நிறைய பேருக்கு வராது. நான் கற்பூரம் அடித்து சொல்கிறேன், நிறைய பேருக்கு 73 மார்க் வராது இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. 73 கட் ஆஃப் வச்சா கூட அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. 65 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் 73 மார்க் கட் ஆஃப் வச்சா கூட அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி மாயா மந்திரமா அப்படின்னா அதுக்கு பேர் தான் நார்மலைசேஷனு. இந்த பேசிக் விஷயத்தை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க நிறைய பேர். புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இந்த அட்டெம்ப்ட் எழுதிருந்தாலே யூ ஆர் ஏ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்குமா இன்டர்வியூக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எப்போ இன்டர்வியூ நடக்குன்றது கேள்விக்குறி தான். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெப் எண்டுலேயும் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நடத்துவாங்க. சில நேரத்தில் ஃபெப் மிட்லேயே நடத்திடுவாங்க. ஃபெப் மிட்லேயே நடத்தினா உங்களுக்கு 10 நாள் தான் டைம் இருக்கும். அப்படி ஃபெப் ஃபஸ்ட் வீக்கில் நடந்துச்சுன்னா இன்டர்வியூ ரொம்ப மாட்டிக்குவீங்க. கண்டிப்பாக நான் வார்னிங் கொடுக்குறேன். இன்டர்வியூக்கு போய் ஒழுங்காக படிச்சிருங்க இந்த அட்டெம்ப்ட் இருக்கிறவங்க. அண்டு நிறைய பேர் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸு நீங்கள் படிக்கிற மாதிரி எனக்கு தெரில, வேஸ்ட்டு. இப்படி இருந்தீங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த வருஷமும் நீங்கள் நாமத்தை போட்டு போக வேண்டியதுதான். இது யாருக்கு சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்லாம் ஒழுங்காக பண்ணாது கிடைக்காதுன்றவங்கலாம் எஸ்பிஐ கிளர்க்கு உட்காந்து படிங்க. இது நல்லா படிச்சிருந்தாலையும் இன்டர்வியூலாம் போய் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். இப்போ டைமே 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொன்னேன். ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் நேரம் கொடுங்க, மெயின்ஸு கொஞ்சம் நேரம் கொடுங்க, இன்டர்வியூ கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு. யாரானா ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு மெயின்ஸ் வீடியோ வேணும் மட்டும் கேட்குறீங்க. காலையில் ஒரு மெயின்ஸ் வீடியோ போட்டால் 100 பேர் கூட வந்து பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி வீடியோ போட்டால் 5000 வியூஸ், 3000 வியூஸ் போகுது. அப்போ தமிழில் நம்ம சேனல் தான் மெயின்ஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுக்க முன் வந்திருக்கோம். கண்டென்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை இப்போ பார்க்க மாட்டீங்க. ஆனால் எக்ஸாம் ஒட்டி 10 நாள் இருக்கும்போது முட்டுன்னு முட்ட வேண்டியது. அப்போ முட்டுனா நீ கரண்ட் அஃபேர்ஸ் முட்டுவியா, மெயின்ஸ் கண்டென்ட்டை முட்டுவியா? என்ன பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க தெரியுதா? இப்போ விட்டுடுறீங்க, இப்போ படிக்கிறத விட்டுடுறீங்க, இப்போ கன்சிஸ்டண்ட்டாக விட்டுடுறீங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வாங்கணும், 10 நாளைக்கு முன்னாடி தான் வர்றான். மற்ற அப்போ ஆதி காலத்தில் என்ன பண்ணுவோம், ஆர்ஆர்பிலாம் 20 நாள் 30 நாள் ஒரு எக்ஸாம் டைம் இருக்கும். உட்காந்து நாங்கள் ஜம்முன்னு படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதி வருவோம். அந்த டைமு அந்த காலம் அது ஒரு வசந்த காலன்ற மாதிரி பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வசந்தன் ஆட் மாதிரி அந்த காலம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. என்ன பண்ணா 8 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. யார்? ஆர்ஆர்பிபிஓ. ஆனால் ஆர்ஆர்பிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டாங்க.
வெறும் 8 நாளில் வச்சு படித்து மெயின்ஸ் போய் எழுதிட்டு வந்தோம். இந்தியன் பேங்க்குக்கு 4 நாளைக்கு முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுத்தாங்க. அதுவும் நம்ம ஊரில் இல்லை, எங்கே, ஹைதராபாத்து, குஜராத்து போய் எழுதிட்டு வந்தீங்களா? இங்கேருந்து திருவனந்தபுரம், கேரளா, கர்நாடகா, மைசூர் போய் எழுதிட்டு வந்தீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுத்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருந்துச்சா, இல்லை ட்ராவல் பண்ண டைம் இருந்துச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணாதானே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேறு எப்போ ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் தான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். ஸோ முழிச்சிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் படிக்கணும், இந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கும் படிக்கணும், நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று நானே மறந்துட்டேன். இன்டர்வியூக்கு படிக்கணுமா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்கணுமா, ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணுமா, மறந்துட்டோன்றது பெரிய முக்கியமான வேலை. அது இல்லைன்னா நீ பாஸே பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா நீ பாஸே பண்ண முடியாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு மட்டுமே நீ பாஸ் பண்ண முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனாலும் பாஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே அது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் எடுக்கிற அந்த 15 மார்க் எடுத்துடணும். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்போ விட்டுடுறீங்க. இப்போல்லாம் விட்டுட்டு கடைசி 10 நாள் இருக்கா, கடைசி 10 நாளில் உட்காந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் மார்க் டெஸ்ட் போடுறது தான் கேட்பீங்க. கமெண்டில் வந்து கேட்பீங்க, அது தெரியும். சார் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினச்சேன், நான் பாஸ் பண்ணிட்டேன். கமெண்ட் கேட்குறது வந்து நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், பாஸ் பண்ணிட்டேன். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் பத்தல, மார்க் டெஸ்ட் எப்படி போடுறதுன்னு தெரியல, நான் இப்போ தான் மெயின்ஸ் எக்ஸாம் அவ்வளோவா எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் குட் அட்டெண்ட் பார்த்தீங்களா, இவ்வளோ மார்க் வந்தால் பாஸ் பண்ணுன்னு தெரியுமா, அப்போ ஏன் படிக்கலன்னு கேட்டாங்களே, சார் நான் வராதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகும். சார் நான் அந்த சேனலில் பார்த்தா 73லாம் சொன்னாங்க, நான் அவ்வளோ வராதுன்னு நினச்சேன். ஐபிபிஎஸ் பிஓவில் சொன்னது இதெல்லாம் நான் சொல்கிறேன். 55 சொன்னாங்க சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், 48 வரை நான் என்ன கனவுல எதிர்பார்த்துன்றாங்க. கனவுல எதிர்பார்க்க வேணாம். டிஎன் பேங்கர் சேனலில் சொன்னாங்க 48 மார்க் தான் வரும். 15 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி 48 கட் ஆஃப் தான் வரும். 1000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பேங்க் ஆஃப் பரோடாவில். 48 மார்க் தான் வரும் கட் ஆஃப். நீங்கள் உட்காந்து படிங்க. கட் ஆஃப் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகினால ரிசல்ட் ரீஅனலைஸ் பண்ணுறாங்க, ரிசல்ட் லேட்டாக வரும். ரிசல்ட் வர வரை உட்காந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த 15 நாளில் 1 வீக் வேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்காம நிறைய பேர் கடைசியில் வந்து நான் எப்படி பாஸ் பண்ணேன்னே தெரியலன்றீங்க. எப்படி குடு ஓடி குதிச்சு பாஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு பதில் வேறு யாருன்னா வந்து எழுதி கொடுத்தாங்களா? நாம் தான் சொன்னால நார்மலைசேஷன் ஆகுது, டிஃபிகல்ட் ஸ்டாரில் கம்மி மார்க் அட்டன் பண்ணியிருந்தால் கூட பாஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு நம்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொன்னதை விட மார்க் அதிகமாக போச்சுன்னா குதிக்க வேண்டியது. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா? இந்த அட்டெம்ப்ட் இருந்தால் போய் இன்டர்வியூக்கு படிங்க. இன்டர்வியூக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராச்சும் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து படிங்க. ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து மெயின்ஸுக்கு படிங்க. 2 ஹவர்ஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டி ரீசனிங் படிங்க. ஒரு 1 ஹவர் உட்காந்து ப்ரிலிம்ஸ்க்காச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் என்ஐசியில் அசிஸ்டண்ட்லாம் நீங்கள்லாம் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நான் ஃபெயில் ஆகிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் உட்காந்து உங்களுக்கு சேனலில் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டுக்கிட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு, மெயின்ஸ் கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நானே கிளியர் பண்ண முடியாது. எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா என்னாலையும் கிளியர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்களாம் ஏமாத்துறோம். அப்போ நீ என்ன என்னோட பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. எனக்கு நான் புதுசாக கற்றுக்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது, எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். அப்படி ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டால் என்னாலையும் கூட கிளியர் பண்ண முடியாது. இதுதான் மீனிங்கு, ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அந்த என்ஐஎஸ்சியில் அசிஸ்டண்ட்டுக்குன்னு ப்ராக்டிஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணீங்களா அதை பார்த்துக்கோங்க. முதல்ல பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ஆப்டி வித் ஏகே சேனலில் ஆப்டிக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் டெய்லி 30 அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் மாற்றி
டெய்லி 30 போட்டுட்டு வாங்க. இது கடைசியில உங்களுக்கு அதான் கை கொடுக்கும். கால்குலேஷன் ஸ்பீடு இல்லைன்னா உங்களால 90 அட்டெம்ப்ட் ஆப்டில பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. இங்க இருக்கிறவங்கள 30 வேணாம். 10 கொஸ்டின் டெய்லி யார் போடுறீங்க? போடுறீங்களா? இல்லல்ல. அப்புறம் ஏன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறீங்க? ஏன் கேட்குறீங்க முதல்ல? நான் ஏன் உட்காந்து என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னய்யா நீ கட் ஆஃப் வீடியோன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுறேன்னா, கட் ஆஃப் வீடியோ போட்டா தான் நீங்க எல்லாம் வந்து பார்க்குறீங்க. ஆ? கட் ஆஃப் வீடியோன்னு போட்டா வந்து ஓடி வந்து பார்க்குறது, வேகன்சி வந்துச்சுன்னா ஓடி வந்து பார்க்குறது, நோட்டிஃபிகேஷன் 350 நோட்டிஃபிகேஷன் 16 வேகன்சின்னு சொல்லுவாங்க. அங்க குடுகுடுன்னு போய் 30,000 ஃபீஸ கட்டி படிக்க வேண்டியது. படிச்சா கூட பரவாயில்லையா? போக வேண்டியது, ஃபீஸ கட்ட வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது. என்ன பொழப்பு இதெல்லாம்? ஆ? அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் சொல்றேன். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே படிச்சா மட்டும் தான் உண்டு. 2 இயர்ஸ் அப்புறம் நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஐய்யய்யோ! அன்னைக்கு காம்படிஷன் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கே காம்படிஷன் அதிகம். இன்னும் அந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் காம்படிஷன் அதிகமாக போகுது. அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அன்னைக்கு நான் ஊர் சுத்தாம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டுப்பேன் அப்படின்னுவீங்க. அப்படியே தள்ளிருவீங்க. இன்னைக்கு படிக்கலன்னா நாளைக்கும் படிக்க மாட்டேன் நானு. என்னைக்குமே படிக்க மாட்டேன் நானு. அதனால போய் படி. படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க. இந்த காதல் பண்றது, மோதல் பண்ற வேலைலாம் வேண்டாம். ஏன் எந்திரிக்க முடியலன்னா, நம்ம டோபமைன நம்ம வேஸ்ட் பண்றோம். அது பெரிய சயின்ஸ். நான் அது தெளிவா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுடைய மோட்டிவேஷன எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அந்த டோபமைனு. டோபமைன நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும். நீங்க ஒரு படம் பார்க்கறது மூலியமாவோ, ஒரு 18+ கன்டென்ட்ட கன்சியூம் பண்றது மூலியமாவோ, இல்ல இந்த மாரி காதல் பண்றது மூலியமாவோ, இல்ல நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது மூலியமா கூட உங்களுடைய மோட்டிவேஷன் அடிவாங்கும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடிவாங்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல, உங்களோட ஸ்டாமினா அடிவாங்கும். இதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. நான் எப்படி இந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணமும், நான் ஆக்சுவலா இன்ட்ரோவர்ட். உங்களுக்கு தெரியுமா? நான் காலேஜ் முடிச்சுட்டு அ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆகுற வரைக்கும் நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த விஷயத்தினால தான் நான் இன்னி வேலைக்கு போகாம இருக்கேன். நான் 2020லயே வேலைக்கு போக வேண்டியவன். 2020 அதுக்கு முன்னாடியே 2020ல வேலைக்கு போக வேண்டியவன். அந்த கொரோனா டைம் வந்துச்சுல்ல அந்த வருஷம் தான். அந்த 2018-19ல நடந்த அந்த சம்பவத்தினால தான் நான் ரொம்ப அதுக்கப்புறம் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு, ரொம்ப சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப நான்லாம் இன்ட்ரோவர்ட்டான்ற மாரி மாறியிருக்கேன். எல்லாருமே மாறலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற எல்லா மெத்தடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த காதல் பண்றது, 18+ கன்டென்ட் பண்றது, பார்க்குறது, அப்புறம் இந்த வெப் சீரிஸ் பார்த்தா கூட லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஒரு சில வெப் சீரிஸ்லாம் பார்க்க வேண்டாம். தவிர்த்துருங்க. உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. அப்புறம் நீங்க இந்த கார்ட்டூன் பார்க்கறத கூட கம்மி பண்ணிக்கோங்க. Instagram யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து டோப்பமைன வேஸ்ட் பண்ணும். டோப்பமைன் வேஸ்ட் பண்ணும்னா, நீங்க டோப்பமைன பொறுத்தவரையும் நீங்க ஒரு ஒர்க் அவுட் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடியது டோப்பமைன். நீங்க எந்த வேலையும் செய்யாம உங்களுக்கு டோப்பமைன் உட்காந்த இடத்துலயே வந்துச்சா, உங்க மூளை என்ன பண்ணும்னா, எந்த வேலையும் செய்யலனா கூட நமக்கு டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அப்படின்னு உங்கள ஏமாத்திட்டு, உங்கள எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணி ஜிம்ல வரக்கூடிய டோப்பமைன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த 2020 நான் என்னுடைய Instagramல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இந்த டோப்பமைன நான் என்னுடைய பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷனு அப்ப நான் ஃபீல் பண்ணேன். ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது, அப்போ உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிரும் வேர்வையில. அப்போ வரும் பாரு ஒரு டோப்பமைனு. அதுதான் ஒரிஜினல் டோப்பமைனு. எனக்கு எனர்ஜி டே ஃபுல்லா எனர்ஜி இருக்கும். அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட்டிங்ல இருக்காது. அந்த உடம்பு வலியெல்லாம் வந்து போயிடும். அப்ப வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வரக்கூடிய அந்த வேர்வையில வந்து அப்புறம் வரக்கூடிய டோப்பமைன் இருக்கு இல்லையா? அது சூப்பரு. நான் அந்த நோ ஃபேப் சேலஞ்ச ஃபாலோ பண்ணேன். பாய்ஸுக்கு புரியும் அது என்னன்ட்டு. அது ஃபாலோ பண்ணதும் 10 நாள்ல 10வது நாள்ல அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் மார்க் டெஸ்ட் பண்றேன். எனக்கு அவ்வளோ எனர்ஜி. நான் திடீர்னு அந்த பிராக்டிஸ் மார்க்ல நீங்க டெஸ்ட் போடுவீங்க தெரியுமா? அதில நான் எப்பயுமே அந்த ரெட்டு, கிரீன் ரெட்டு மஞ்சளே வரும். திடீர்னு எனக்கு பச்சை வந்துருச்சு. அப்போ வந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுல ஒரு நல்ல டோப்பமைன். இதுவே நீங்க ஒரு 18+ கன்டென்ட் பார்க்கும்போதோ, இல்ல நீங்க ஒரு வெப் சீரிஸ் பார்க்கும்போதோ, இல்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போதோ, ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போதோ, ஒரு கண்ட கருமத்த பார்க்கும்போதோ, இல்ல காதல் பண்ணும்போதோ, என்னத்த கருமத்த பண்ணும்போதோ, வரக்கூடியது கண்டிப்பா ஹெல்த்தியான டோப்பமைனே கிடையாது. அது உங்கள எந்த வேலையுமே செய்ய விடாது.
உங்களுக்கு ஸ்டாமினா இருக்காது, எனர்ஜி இருக்காது, உங்களுக்கு தூக்கம் அதிகமாக இருக்கும். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணணும். டோப்பமைனை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த டோப்பமைனை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றதுக்கு நான் ஒரு சீரீஸே கொடுக்குறேன். நான் என்னுடைய வியூஸுக்காக கொடுக்கல, உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் கொடுக்குறேன். இதை நான் வந்து பல வருஷமாக கற்றுக்கிட்டேன். நான் எத்தனை சோர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் ஆரம்பிச்சது ஒரு சின்ன கிளிக் தான். சும்மா அது வந்து வேற ஒரு சேனல், வேற ஒரு இடம். அப்புறம் ஒரு சிலது அதில் ஃபேக்காக இருக்கும், ஒரு சிலது ரியாலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபேக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி அவாய்ட் பண்ணிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு டயர்ட் ஆகாது, தலைவலி வராது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். நான் சொன்னபோது நம்பியிருக்க மாட்டீங்க. பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் நான் போய் எழுதினேன். எனக்கு ஆல்ரெடி எல்லா விதமான சம்மும் மெமரி 8 வருஷமாக எக்ஸாம் எழுதுனா எல்லா சம்மும் மசில் மெமரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், கான்சியஸ்னஸ் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும். நம்ம இந்த டோப்பமைனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். நான் போனால் எழுதுனா எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸாமு நான் கிளியர் ஆகுன்னு எதிர்பார்க்கல. நான் சும்மா போய் எழுதுறேன். நான் இப்போ மற்றவங்களாம் என்னோட அதிகமாக தான் எழுதிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன். என் கூட எழுதின பசங்க எல்லாருமே ஃபெயிலு. ப்ரீவியஸ் வீடியோவில் பாஸ்ன்னு மாற்றி சொல்லிட்டேன். வீடியோ பார்க்கும்போது நோட் பண்ணேன். எல்லாருமே ஃபெயிலு. என்னோட அதிகமாக அட்டன் பண்ணவங்களாம் ஃபெயிலு. ஆனால் நான் பாஸு. ஏன்? கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணலைன்னா கூட உங்களுக்கு அந்த சம்மு தெரிஞ்சால், அப்ரோச் தெரிஞ்சால் எக்ஸாம் கிராக் பண்ணுவீங்க. அதுதான் வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன். நம்ம வாங்க கண்டென்ட் போயிடலாம். கரெக்டாக இப்போ சொல்லிட்டு என்னன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். புரிஞ்சுதுங்களா? சரி. ஸோ ஷிஃப்ட் வைஸ் மார்க் சொல்லியாச்சு. இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. நான் ஒரு மார்க் சொல்லுவேன். ஒரு ஷிஃப்ட்டுக்கு அதிகமாக மார்க் இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டு கம்மியாக மார்க் இருக்கும். அதை நார்மலைஸ் பண்ணி அவங்க மாற்றுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 கட் ஆஃப் சொல்கிறேன். ஷிஃப்ட் 1க்கு, ஷிஃப்ட் 2க்கு. என்னை எதுவும் கேட்கக்கூடாது. நான் வந்து இது வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக அந்த பர்பஸில் நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் 1ஆக இருந்தால் 65 ± 3. ஷிஃப்ட் 2 இருந்தால் 62 ± 3. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது 65லேருந்து 68 மார்க் எடுத்தீங்களான்னா இன்க்ளூடிங் டெஸ்கிரிப்டிவ் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்டாக இருந்தாங்கள 65லேருந்து 68 எடுத்தால் நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நம்பலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை விட 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து கடவுள் கிடையாது. நான் ஒன்றும் இதை விட மாறலாம். வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். திடீர்னு நாளைக்கே ஒரு பேங்க் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஆச்சுன்னா உங்கள் லைஃப்பே தொலைச்சிருவீங்க. இதை விட 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட படிங்க. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஷிஃப்ட்டுக்காரங்க 62லேருந்து 65 வரைக்கும் உங்களோட மார்க் இருந்துச்சுன்னா அவங்க என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அந்த கட் ஆஃப் கிட்ட உங்களோட ஸ்கோர் போயிடும். அப்போ நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கல கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கும் அதே தான். 58 மார்க் 60 மார்க் வந்தால் கூட நீங்கள் இன்டர்வியூ படிங்க. இல்லைன்னா நீங்களும் லைஃப்பை தொலைச்சிருவீங்க. இன்டர்வியூக்கு படிங்க. ஏன் லைஃப்பை தொலைச்சிருவேன்? எப்படி சொல்கிற? எப்படியா நீ அப்படி என்ன சொல்லலாம் லைஃப்பை தொலைச்சிருவேன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த பார்டரில் மார்க் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க பார்டரில் தான் பாஸ் பண்ணுவீங்க. பார்டரில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் இன்டர்வியூவில் 80% இல்லை, 85லேருந்து 90% எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? கொடுக்கக்கூடிய 8 நாள் 10 நாள் டைமில் உங்களால் அவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா ப்ரிப்பேர் பண்ணாமல்? சொல்லு பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு மூளை இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிறேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க கூட இன்டர்வியூ படிக்க தேவையில்ல. அவன் சேஃப் ஜோனில் இருக்கான். நீதாயா போய் இன்டர்வியூ படிக்கணும். புத்திசாலி, புரியுதா? நீ தான் போய் அப்படியே வருவாங்க கமெண்ட் செக்ஷனில் கொந்தளிச்சுக்கிட்டு, ஐயோ நீ சொன்ன மார்க் நான் வரலையே, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்காக இல்லை, நீ பாஸ் ஆகிட்டேன்னா நீ இன்டர்வியூவில் போய் ஒன்றுமே பண்ண முடியாது நிற்ப.
நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இருந்ததுனால உனக்கு சொல்கிறேன். புரியுதா? எனக்கு 1 மார்க் நான் இன்டர்வியூவில் சேர்த்து எடுத்ததுனால அன்றைக்கி வேலை கிடைச்சது எனக்கு. ஆனால் அந்த வேலையை விட நான் இப்போ இருக்கிற நிலைமையில் நல்லா இருக்கேன். அது யூனிவர்ஸுக்கு ரொம்ப நன்றி தான். அதை பற்றி நான் பேச விரும்பல. ஓகேவா? பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு எனக்கு. இன்டர்வியூவில் நான் ப்ரிப்பேர் பண்ணல. எந்த கொஷின் கேட்கணும்னு நினச்சி போனால் அந்த கொஷின் அப்படியே கேட்டாங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அந்த 1 மார்க்கில் அது பண்ணியிருந்தா எனக்கு 2 மார்க் சேர்ந்து வந்திருக்கும். அந்த 2 கொஷின் பண்ணியிருந்தா எனக்கு 1 மார்க்கில் பத்தாம 1/2 மார்க் பத்தாமல் போச்சு. ஆக்சுவலாக 1.5 மார்க் பத்தல. ரிசர்வ் லிஸ்ட்டெல்லாம் போயிட்டு 1/2 மார்க் பத்தல கடைசியில். ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு. 1 மார்க்கோ 1/2 மார்க்கோ 1.5 மார்க்கோ பத்தாமல் போயிடுச்சு. நான் ஒழுங்காக பண்ணியிருந்தா இன்னும் எனக்கு இன்டர்வியூவில் 2 மார்க் வந்திருக்கும். எனக்கு ஜிடியில் 9 மார்க் அவுட் ஆஃப் 10க்கு எடுத்தவனுக்கு இன்டர்வியூவில் 11 மார்க் தான் எடுத்தேன் 15க்கு. ஓவராலாக உங்களுக்கு 25க்கு 20 இருந்தாலையும் இன்டர்வியூவில் எனக்கு அது என்னை பொறுத்தவரைக்கும் அது புவர் பர்ஃபார்மன்ஸ். அந்த லெவலில் அது வரைக்கும் வந்துட்டு கடைசி ஒரு 3 கொஸ்டின் ஒழுங்காக பண்ணாது. புரியுதுங்களா? அப்போ நீ தான் ஒழுங்காக படிக்கணும் இன்டர்வியூக்கு. பார்டரில் பாஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். நான் அந்த பேங்க் ஆஃப் இந்தியா பார்டரில் தான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 2 மார்க் தான். ஆனால் எனக்கு மிஸ் ஆனது 1 மார்க்கில். நான் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தேன்னா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். இந்த கொஸ்டின் யாருக்குன்னா நான் ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்பீங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆர்ஆர்பியில் மட்டும் தான் கிடைக்காது. அந்த சேஃப் ஸ்கோரு, கட் ஆஃப் ரேஷியோ 1:30 அந்த மாதிரி அந்த எல்லாமே வந்து ஆர்ஆர்பிக்கு தான் பொருத்தம். ஐபிபிஎஸ்ஸை பொறுத்தவரையும் நீ ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட உனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ இன்டர்வியூக்கு எப்படி பண்ண, எப்படி ரெடியாகி போகிறன்றதை பொறுத்து தான் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதான்றது இருக்குது. புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ யாரெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேனா பாஸ் பண்ண மாட்டேன்னா பாஸ் பண்ணிடுவேனா பாஸ் பண்ண மாட்டான்னு மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் இன்டர்வியூக்கு படிக்க வேண்டிய மொதல் ஆள். ஏன்னா நீ பார்டரில் பாஸ் பண்ணுவ, பார்டர்லேருந்து 1 மார்க் 2 மார்க் லீட் வச்சு பாஸ் பண்ணுவ. அப்போ நீ இன்டர்வியூவில் அதிகமான மார்க் எடுத்தால் தான் உனக்கு வேலை கிடைக்கும். அப்போ நீ இன்டர்வியூவில் அதிகமான மார்க் கிடைக்கணும்னா நீ இப்போந்தே படிக்கணும். ஓகேவா? ஸோ டிஎன் பேங்கர் சொல்கிறத கேட்டுக்கோ, முழிச்சுக்கோ, பொழைச்சிக்கோ. அப்படி நீ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி நீ எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அடுத்த வருஷம் நீ எழுதவே மாட்டியா எக்ஸாம்? பிஓ எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதவே மாட்டியா? சொல்லுங்கள், எழுதவே மாட்டியா அடுத்த வருஷம்? இன்டர்வியூ படித்தா வேஸ்ட் ஆக போகிறதில்ல. என்ன பேங்கிங் அவேர்னஸ் தானே படிப்பு எக்ஸ்ட்ரா? பேங்கிங் அவேர்னஸ் எதில்? கரண்ட் அஃபேர்ஸில் 4 மார்க் வரதில்லையா உனக்கு பேங்கிங் அவேர்னஸ்ஸு? அப்போ உனக்கு அது யூஸ் ஆகாதா? எதுவுமே நீ படிக்கிறது வேஸ்ட்டாக போகிறதில்ல. டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி படி இன்டர்வியூக்கு. நீ பாஸ் பண்ணியா பாஸ் பண்ணியா பார்டரில் இருக்கிறவங்க. அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் மார்க் ஆல்ரெடி 10 மார்க் லீடில் இருக்கான். இன்டர்வியூவில் சுமாராக போய் பண்ணால் கூட அவனுக்கு 14 மார்க் எடுத்தால் கூட அவனுக்கு வேலை கிடச்சிடும். நீ அப்படி கிடையாது. நீ பார்டரில் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற ஆஸ் பண்ணுறனா நீ 17 மார்க் எடுக்கணும். 17 அவுட் ஆஃப் 20. ஆமாம், இது 20 தானே, 17 மார்க் எடுக்கணும் நீ. அப்போ நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிச்சுக்கோ. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய டேட்டா இருக்குது, நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை நான் ஆப்டிவ் வித் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இதோட ரொம்ப லென்த்தாக போனால் இதே எத்தனை பேர் முழுசாக பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம ப்ரிலிம்ஸ் சேனலும் கிடையாது, அர்த்தமெட்டிக் சேனல் அது. நான் அதில் வீடியோ கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, யாரும் படிக்கவே மாட்டீங்கய்யா. இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க, படிக்கவே மாட்டீங்க. நீங்கள் படிக்கலைன்னு நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்க. நான் ஒரு வாத்தியாக தான் சொல்கிறேன். என் வாயிலெல்லாம் விழாதீங்க, ஒழுங்காக போய் படிங்க. ஓகேவா? சாப்பிட வைக்கிறேன் நான். அதுதான் உண்மை, ரியாலிட்டியாக தான். எப்போயா நீ இப்போ படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஆல் டிக்கெட் வந்ததும் எல்லாருமே படிப்பாங்க. அப்போ நீ படித்தனா வேஸ்ட்டு. இப்பயே படி. ஆல் டிக்கெட் வந்தால் ப்ராக்டிஸ் பண்ணு. கற்றுக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு. கற்றுக்கோ, தெரியாத விஷயத்தெல்லாம் கற்றுக்கோ. உட்காந்துப்ப உனக்கு எல்லாமே இன்டர்வியூலாம் என்ன தெரியுமா? எல்லாமே இல்லை உனக்கு எல்லாமே இப்போ எல்லா அர்த்தமெட்டிக் டாபிக் நீ படிச்சிட்டியா? இல்லை டிஏ எல்லாம் சூப்பராக பிச்சு உதறியா? பஸ்ஸெல்லாம் அப்படியே போட்டால் 2 நிமிஷத்துக்கு போட்டு தள்ளிடுறியா ஒரு பஸ்ஸில்? முடியாதுல்ல. என்னென்ன வீக்னஸ் இருக்கோ உட்காந்து படி. இப்போ என்ன குறைச்சல் உங்களுக்கு? அதான் தமிழில் சொல்லுவாங்க, என்ன நோக்காடு உனக்குன்னு. எங்கள் வில்லேஜ்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன நோக்காடு நீ. அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது ஒரு வாத்தியார். உனக்கு என்ன குறை? படிக்கவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலே உட்காந்து இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு. காலையே தூங்கி எழுந்திரிச்சா படிச்சிருயா 3 மணி நேரம். சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிருயா. மற்ற டைமில் உட்காந்து என்ன கருமத்தையே பண்ணியா? என்ன கருமத்தையும் பண்ணாத. டோப்பமைன் அதையும் மேனேஜ் பண்ணணும். நீ ஒரு ஆஸ்பிரண்ட்டு, நீ செல்ஃப் டிசிப்ளினாக நீ பாஸ் பண்ண மாட்டேன். இது முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நான் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான். நீயும் அதே மாதிரி உட்காந்து என்ன மாதிரி 8 வருஷம் உட்காந்து படிக்கிறியா? 8 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா உங்கள் வீட்டில்? எங்கள் அப்பா கடவுள், அவர் கொடுத்தாரு எனக்கு 8 வருஷம் டைமு. உங்கள் வீட்டில் கொடுப்பாங்களா? சொல்லு. உங்கள் வீட்டில் 8 வருஷம் டைம் கொடுப்பாங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஒழுங்கா உட்காந்து படி.